ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சைக்கிளை வச்சு ஒரு கிரேஸியான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி பார்க்க போறோம். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கறத பத்தி நமக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம சைக்கிளில் போயிட்டு இருக்கிறப்பே தெரியாம இதில் மோதிட்டோம்னா நம்ம சைக்கிளோட சேர்ந்து கீழே விழுறது வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிபடுறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த சைக்கிளில் பண்ண போற ஒரு சின்ன சேஞ்ச்னால நம்ம சைக்கிள் கொண்டு போய் எதில் மோதினாலும் நம்ம கீழே விழ மாட்டோம், சைக்கிள் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அதே டயத்தில் நமக்கு எந்த ஒரு அடியும் படாது. அதான் பண்ணி பார்க்க போறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஃபைனலாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக சைக்கிள் கம்பெனிலேருந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் தான் வாங்கியிருக்கோம். இப்போ அந்த சைக்கிள் இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சைக்கிளை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறது இன்னொரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணணும். அதையும் ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். இதுக்காக 1 இன்ச் இருக்கிற மாதிரி ரவுண்டு பைப் ஒரு 15 அடியில் எடுத்து வச்சிருக்கேன். இதான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அந்த பைப்பை ஒரு சர்க்கிள் மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக அந்த மிஷின் கொண்டு வந்திருக்கோம். இதை வளைக்கிறதுக்காக நம்ம திருத்துறைப்பூண்டியில் இந்தியன் ஸ்டீலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு, அங்கே தான் போயிருந்தோம். இப்போ அப்படியே இந்த மிஷினில் விட்டு அப்படியே ரவுண்டாக வளைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபைனலாக வளைச்சி எடுத்த அந்த சர்க்கிளோட இன்னொரு டயா கரெக்டாக 5 அடி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண சைக்கிளோட அந்த பேக் சைடு இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதை எடுத்து இந்த ரிங்கோட ஒரு 2க்கு பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ அப்படியே இந்த சீட்டு கீழே இருக்க அந்த கம்பியில் அந்த ரிங்கோட ஒரு எண்டை வச்சு அப்படியே வெளில அடிச்சிடலாம். இப்போ இதே போல சைக்கிளோட ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்து அந்த ரிங்கோட இன்னொரு எண்ட்ல வைக்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ண இந்த பார்ட் அப்படியே முன் பக்கமா திருப்பிக்கிறேன். ஏன்னா அப்பதான் நம்ம வெள்ளை அடிக்க ஈஸியா இருக்கும். அதனால தான். அவ்வளவுதான். இப்போ அப்படியே ஸ்ட்ராங்கா வெள்ளை அடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா இதே போல 2 வாசர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 வாசரையும் அந்த ரிங்கோட உள் பக்கமா வச்சு வெள்ளை அடிக்க போறோம். நம்ம எந்த இடத்துல வச்சு வெள்ளை அடிக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த ரிங்கோட மேல் பக்கத்துல. இதே போல ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி 2 பக்கத்துல வெள்ளை அடிச்சுக்கலாம். நமக்கு இந்த சைக்கிள்ல குறுக்க எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாதனால என்ன ஆகும்னா, நம்ம மேலே உட்காரப்ப நம்ம பாடி வெயிட்னால முன்னாடி ரொம்ப சைக்கிள் இழுக்கும், நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக இந்த 2 பக்கம் பட்டை வச்சிருக்கோம். இப்போ அந்த பட்டை கடையில் என்ன பண்ண போறேன்னா, 2 ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங் வாங்கி வச்சிருக்கேன். அதாவது இந்த வைக்கலாம் சுற்றுவாங்களே, அந்த மிஷினுக்கு வர ஸ்பேர் ஸ்ப்ரிங் இது. இந்த 2 ஸ்ப்ரிங் இதுக்கு இடையில அப்படியே இணைக்க போறோம். இப்போ இதை ஜாயின் பண்றதுக்கு இந்த ஸ்ப்ரிங்கோட சேர்த்து ஒரு இரும்பு பட்டை எடுத்து வச்சிருக்கேன். அந்த இரும்பு பட்டையில 2 பக்கம் ஓட்ட போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இரும்பு பட்டையில அந்த 2 ஸ்ப்ரிங்கை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அந்த ஸ்ப்ரிங் எடுத்து அந்த வாசல்ல மாட்டுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே போலயே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைக்கிளை எலக்ட்ரிக் மெத்தட்ல ஓட்ட போறோம். அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா 24 வோல்ட் இருக்கிற மாதிரி ஒரு கியர் மோட்டர் தான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இந்த மோட்டரை சைக்கிளோட ஸ்ப்ராக்கெட்டுக்கு மேல் பக்கத்துல இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆனா அது ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு கிளாம்ப் ஒன்று கொடுப்பாங்க. அது எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிளாம்பை நம்மளே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ரெடி பண்றது வந்து மோட்டர்ல ஸ்டெப் மாதிரி ஒரு பார்ட் ஒன்று இருக்கும். அதோட அவுட்டர் லைன் மட்டும் ஒரு பேப்பர்ல வரைஞ்சு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த அவுட்டர் லைனை ஒரு இரும்பு பிளேட்டுக்கு மேல் பக்கமா வச்சு அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கரெக்டா அதே ஷேப்ல கட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த கிளாம்ப் ரெடி பண்ணியாச்சு. இந்த கிளாம்ப் அந்த மோட்டர் கூட ஃபிக்ஸ் பண்றது 3 ஹோல்ஸ் வரும். அதையும் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம். அதே போல நம்ம இந்த மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா செயினை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே இதே போல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிளாம்ப் அந்த மோட்டருக்கு மேல வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம இந்த சைக்கிளை எலக்ட்ரிக் மெத்தடில் மட்டும்தான் ரன் பண்ண போகிறோம். அதனால இந்த செயின் பெடலாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் அப்படியே கழட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த சைக்கிள் ஸ்ப்ராக்கெட் கூட நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு செயினை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது அப்படியே ஸ்ப்ராக்கெட் கூட அப்படியே மாட்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த கிளாம்ல கட் பண்ணி எடுத்த அந்த பக்கத்தை சைக்கிளோட ஆக்சில் போல்ட்டில் ஒரு வாசர் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றப்ப அந்த மோட்டரை மேலே கீழே ஏற்றி எந்த அளவுக்கு நம்ம செயின் டைட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தா நம்ம இதுக்கான த்ராட்டிலையும் நம்ம ஹேண்டில் பார் கூட அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் கொடுத்துருக்க அந்த த்ராட்டில் கேபிளோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஏன்னா கொஞ்சம் லென்த் அதிகங்களா, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே பின்னாடி கொண்டு வரோம் பாருங்க. இப்படி இந்த ரிங்கோட பின்னாடி கொண்டு வருவோம். அப்படியே வந்து இந்த இடத்துல பேட்டரி வைக்க போகிறோம், இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த த்ராட்டிலேருந்து வர அந்த ஒயரை நம்ம கண்ட்ரோலர் கூட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதை கனெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம நிறைய வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அது வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். இதே போல் இந்த கண்ட்ரோலரை இந்த மோட்டர்லேருந்து வர அந்த 2 ஒயர் கூட அப்படியே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு 24 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம். அது இது கூட தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் அது இப்போ பண்ணது போக கிடையாது. நம்ம சைக்கிள்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம சைக்கிளுக்கான மொத்த ஒர்க்கு ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மோட்டர் கூட அந்த பேட்டரியிலேருந்து வர அந்த கண்ட்ரோலர் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த த்ராட்டில் கொடுத்தோம்னா ஜஸ்ட் அப்படி சைக்கிள் ஓட ஆரம்பிச்சிடும். வாவ், நம்ம கால் வைக்கிறதுக்காக 2 பக்கம் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். இதில் அப்படியே நம்ம காலை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சைக்கிளை ஓட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். ஓகே, இப்படி உட்காந்துருக்க வேண்டியதான். ஜஸ்ட் இதை காலத்துக்கு வச்சுக்கலாம். இதில் உட்காரப்ப ஒரு மாதிரி நல்லா சஸ்பென்ஷனாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக அந்த த்ராட்டில் கொடுக்குறேன். ஓகே, வாவ், நல்லா தான் போகுது. நம்ம காலை வச்சு இதே போல பெடல் மிதிக்கிற மாதிரி எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவை கிடையாது. நம்ம காலை சும்மா வச்சாலே சைக்கிள் நல்லா தான் போகும். இருந்தாலும் அந்த ஒரு சஸ்பென்ஷன்ல இது போல ஜம்ப் பண்ணி போறது ஒருமே நல்லா இருந்துச்சு, அதனால தான் அப்படி போயிட்டு இருந்தேன். நம்ம சைக்கிள் சும்மா அப்படியே குதிச்சு குதிச்சு போகுது. உண்மையாக இந்த சைக்கிள் ஓட்டுறது ரொம்பவே கிரேஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே சஸ்பென்ஷன் கிடைக்குது. நம்ம ரோட்டில் ஓடுறது இந்த அளவுக்கு கிடைக்கும். நல்லா பள்ளத்தோட இறக்கி ஓட்டலாம் இருக்கு நம்ம சைக்கிள், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சைக்கிளில் கொஞ்சம் தூரம் ரைடு போயிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைக்கிள் ஓட்டி பார்த்தோம், நல்லா ஓடுது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஃபன்னாகவே இருக்குது. சரி, ஓகே, சைக்கிள் நல்லா ஓடுது. ஆனால் சைக்கிள் மேக் பண்ண நோக்கம்னா எதில் கூட போய் மோதினோம்னா ஸ்ட்ரெட்டாக நிற்கணும், கீழே விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணியிருந்தோம். அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அதுக்காக இங்கே பாருங்கள், பாலத்தர சேவர் அதெல்லாம் நம்ம மோத போகிறோம். ஃபுல் ஸ்பீடில் வந்து சைக்கிள் அதில் மோத போகிறோம். கீழே விழ போதா இல்லை எனக்கு அது அடிப்பட போதா அப்படிங்கிறது தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுனா அதையும் செஞ்சு கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதையும் நம்ம பண்ணிவிடுவோம். போயிட்டு ரிட்டர்ன் வரேன். ஓகே, இந்த அளவு தூரம் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ த்ராட்டில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நம்ம மேக் பண்ண இந்த மெத்தடில் ரொம்ப நம்பிக்கை வச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபாஸ்ட்டாக வந்து வண்டியை விட்டேன். அது என்ன தூக்கி அடிச்சிருச்சு, பேட்டெலாம் கேள்வி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் எடுத்து வேகம் போகாமல் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போய் பார்ப்போம். அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வேகமாக ட்ரை பண்ணி பார்ப்போம்.
பொறுமை இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் வச்சுருக்கேன், இதுலேருந்து போய் பார்ப்போம். நம்ம சைக்கிள் இது போல பொறுமையாக போய் அதில் மோதுறப்ப நம்ம எதிர்பார்த்து நடந்துச்சு. அதாவது நம்ம கீழே விழுல, நம்மளுக்கு எந்த ஒரு அடியும் படல. அது மட்டும் இல்லாமல் சைக்கிளும் சாயல, நல்லாவே ஒரு சஸ்பென்ஷன் கிடைச்சது. ஆனால் வேகமாக வந்து மோதுறப்ப அதை கண்ட்ரோலே பண்ண முடியல, நம்ம சைக்கிளை தூக்கி அடிச்சிருது. இதுவே ஒரு நார்மல் சைக்கிள் நம்ம இந்த அளவுக்கு பொறுமையாக வந்து மோதுனாலுமே நம்ம கீழே விழுந்துருவோம். ஏன்னா அதில் எந்த ஒரு சஸ்பென்ஷனுமே கிடைக்காது. ஆனால் இந்த அளவுக்கு பொறுமையாக போய் நம்ம எதுலையுமே மோத போகிறது கிடையாது. நம்ம அப்படி பொறுமையாக மோதினா சைக்கிள் நிற்கும் போல இருக்கு. நம்ம வேகமாக மோதினோம்னா சைக்கிளை தூக்கி அடிச்சிருது. அது இல்லாமல் நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் நிற்கிற ஒரு செவத்து மேலே டேரெக்டாக கொண்டு போய் சைக்கிள் மோதுறதுனால நம்ம ஃபுல் ஃபோர்ஸுமே சைக்கிள் மேலே தான் விழுது. அதனால சைக்கிள் ஃபுல்லாக கண்ட்ரோல் இல்லாமல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுவே நம்ம ஆப்போசிட்டில் செவத்துக்கு பதில் ஒரு பைக்கோ இல்லை வேற எதுவும் சைக்கிளோ வச்சு அது மேலே மோதி பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் அதை பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மற்றபடி இந்த சைக்கிள் மேக் பண்ணதில் நல்லாவே ஃபன்னாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுறப்ப நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் அந்த சைக்கிள் மேக் பண்ணதுக்கான நோக்கம் வந்து சக்சஸ் ஆனிச்சா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது ஃபெயிலியர் தான், நம்ம எதிர்பார்த்து நடக்கல. நம்ம ட்ரை பண்ணதில் ஒரு 25% நம்மளுக்கு ஓகேன்னு தோணுச்சு. மற்ற 75% இதுல வந்து நம்ம எந்த ஒரு ஓகேன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நாட் ஓகே தான். இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா மட்டுமே பாருங்க, தயவு செஞ்சு நீங்க யாருமே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாங்க வந்து உங்களை பார்க்கணும். அது ஒரு டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.